ஹாய் வணக்கம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கேஜி மட்டன் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் உப்பு, பெப்பர்லாம் சேர்த்து ஒரு 6 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு பிரியாணி பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா சூடான உடனே தேவையான ஸ்பைசஸ் போட்டு புரிஞ்சு வரும்போது 2 ஆனியனை நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கும் போது தீஞ்சிடக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இதை வதக்குறோம். க்ரீன் சில்லி உங்களுக்கு பிடிக்கும்னா ஓகே, இல்லைனா வேணாம். எனக்கு க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு 3 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் வதக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இதை வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலெலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த பிரியாணி மசாலா தான். நீங்கள் எந்த பிரியாணி மசாலா சேர்க்குறீங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. எனக்கு வந்து சக்தி பிரியாணி மசாலா பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அந்த மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் வேக வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். இந்த வதக்கும்போது நான் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த மட்டனோட பீசஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே 2 டம்ளர் ரைஸ் வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இந்த மட்டன் தண்ணியோட சேர்த்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் போட்டு உப்புலாம் கடைசியாக செக் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிவிட்டேன். அந்த கொதித்து வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த ரைஸையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரேக்கிங் நியூஸ், பிரியாணி ரெடி. சரி இது தீஞ்சிருக்கா என்னன்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். செம்மையான ஃப்ளேவர், செம்ம டேஸ்ட், செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இந்த பிரியாணியை நான் செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் தான் ஆச்சு. சுட சுட பிரியாணி ரெடி.